அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு Adobe Illustrator சாஃப்ட்வேர்ல Blend டூல் பத்தி பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுவீங்க. ஸ்கிரீன்ல பாருங்க, இதே போல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவரை எப்படி Blend டூல் வச்சு டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்ல ஆஃப் பண்ணி வச்சிருங்க. தென் ஷேப் டூல்ல ஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் வந்து 11 கொடுத்துக்கோங்க. ஸ்கிரீனை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப்பை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை பிடிச்சி இப்படி இழுத்து விட்டுருங்க. இந்த ஷேப்பை மேக்ஸிமம் சின்னதாக வச்சுக்கோங்க. எவ்வளோ சின்னதாக வைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரோக்கு கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். மறுபடியும் ஸ்டார் ஷேப் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸை 9 கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. சேம் தான் ப்ரீவியஸ் ஷேப்புக்கு பண்ணது மாதிரி டைரக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை ஜூம் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ஷேப் இந்த மாதிரி மாற்றி விட்டுருங்க. தென் இந்த ஷேப்பை கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்புக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட ஸ்ட்ரோக் கலராக மாற்றுங்க. இப்போ 2 ஷேப்பையும் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்டில் போங்க, பிளெண்டில் போங்க, பிளெண்ட் ஆப்ஷனில் போங்க. ஸ்பெசிஃபைடு ஸ்டெப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து 600 கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. மறுபடியும் ஆப்ஜெக்டில் போங்க, பிளெண்டில் போங்க, மேக்கு கொடுத்துங்க. ஷேப்பை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஆங்கர் பாயிண்ட்டை கன்வெர்டட் செலக்டட் ஆங்கர் பாயிண்ட் ஸ்மூத் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த ஷேப் வந்து மாறி இருக்கும். இதில் ஒரு ஹேண்டில் ஒன்று வந்திருக்கும். இந்த ஹேண்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. சேம் இந்த ஆங்கர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட் டு ஸ்மூத் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஷேப்பை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரோக் கலரை மாற்றி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சேம் ஃப்ளவர் மாதிரி ஒரு லுக் வந்திருக்குல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பென் டூலை எடுத்து அதுக்கு பாட்டம் வரைஞ்சிக்கோங்க. பென் டூல் வச்சு ஒரு அழகான பாட்டம் ஒன்று ரெடி பண்ணணும். நம்ம வரைஞ்சி தான் ரெடி பண்ணணும். பாட்டம் வந்து எப்பவுமே கிரீன் கலர்ல இருக்கும். ஃபில் வந்து கிரீன் கலர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. பென் டூல் உங்களுக்கு யூஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ல மேலே பாருங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்டாகவே பென் டூல் பற்றி நான் பேசி போட்டிருக்கக்கூடிய காணொளிக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போகும். அதை பார்த்துக்கோங்க. பாட்டம் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு சைடு பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாகவும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 லீஃப் வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு அழகான ஃப்ளவரை டெவலப் பண்ணியாச்சு. இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு ஒரு ஃப்ளவர் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் பதிவிட்டு வரேன். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.